சிம்பிள் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மிளகு பூண்டு சாதம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி நிறைய பெரிய பூண்டை வந்து நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது அந்த தோல் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்த கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 மிளகு சேர்த்துடலாம். இது வந்து பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு கொடுத்து வரப்போ ரொம்ப வந்து உரைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து 10 மிளகு மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்த கருவேப்பிலை, கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து மீடியம் தக்காளியும் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. சாப்பாடுலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போட தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வந்து வெள்ளைப்பூடு விழுதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் விட்டு வச்சிருக்கோம் ரைஸ். அதை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிரும். மிளகு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இதுவே நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று கூட